ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று அதாவது 13/6/2025 அன்னைக்கு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் டிப்ளமோ ஐடி லெவல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் பிஇ படித்தவங்களும் இதில் எழுதலாம். ஸோ ரொம்ப ஒரு மாஸ் வேக்கன்சி 1910 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ஜினியரிங்கில் வந்துட்டு ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் சிவில் படித்தவங்களுக்கு, அதுவும் ட்ரிபிள்இயும் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ரொம்ப சிலபஸும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான சிலபஸாக இருக்கும். ஸோ படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு வெளியில் வரலாம். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மொத்தம் அப்ளிகேஷன்ஸு 1910 வந்துட்டு நமக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் 13/6. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 12/7 வரைக்கும் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணால் சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த சமயத்தில் கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேப்பர் இருக்குது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். எப்போவுமே இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்குமே மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எப்பவும் போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இது வந்துட்டு மார்னிங் நடக்குது இந்த பேப்பரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேப்பர் 2 பார்த்தோன்னா அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடுக்கான மேஜர் பேப்பர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது அந்தந்த ரெலவெண்ட் டேட்டில் அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஹால் டிக்கெட் வரப்போயே சொல்லுவாங்க. அதாவது 7, 9 மட்டும் இல்லாமல் 11 15 வரைக்கும் இதை ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கோடு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது பொறுமையாக பாருங்கள். பேப்பர் 1க்கான கோடு 501. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த டிகிரிக்கு எந்த போஸ்ட் எல்லாமே அப்ளிகபிள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல டிக் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கோடை கரெக்டாக நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கெமிஸ்ட்டுக்கு வந்திருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி, காமர்ஸு, ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, ஆர்கியாலஜி, அதுக்கப்புறம் டான்மாகு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட் கிரேட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஆக்சுவலாக லெவல் ஆஃப் பேவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெவல் ஆஃப் பே வேரி ஆகிட்டே இருக்குது. லெவல் 20 பாருங்கள் இந்த போஸ்ட்டுக்கு, அடுத்து 15, 13, 11 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸுக்கு 2 போஸ்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸ் ஓவர்சீரில் பார்த்தோம்னா ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய போஸ்ட் இருக்குது. அப்புறம் ஹைவேஸில் வந்துட்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக இருக்குது. ஹெச்எஸ்என்பிடி எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்ஸில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிளான்டேஷன் லிமிடெட் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க. ரப்பர் மேக்கர் அரசு ரப்பர் கார்பரேஷன் இருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க. சர்வேயரில் ஹவுசிங் போர்டு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஜேடிஓ வேக்கன்சி நிறைய வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னீஷியனில் 86 வேக்கன்சி இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஜேடிஓ வேக்கன்சிஸ் எல்லாமே ட்ரேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையரு, சிஹெச்என்எம், ட்ராட்ஸ்மேன் சிவில், என்ஜினியரிங் ட்ராயிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், எஃப்டிடி, ஃபிட்டர், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஐசிடிஎஸ்எம், இன்பிளான் லாஜிஸ்டிக்ஸ் அசிஸ்டண்ட், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ், மெஷினிஸ்ட்டு, ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ், மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேர், மெக்கானிக் 2 and 3 வீலர், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், manufacturing process control and automation, refrigeration and air conditioner technician, operator advanced machine tool, pump operator cum mechanic, civil technology, smartphone technician cum app tester, solar technician, surveyor, technician medical electronics, textile mechatronics. பாருங்கள் எவ்வளோ போஸ்ட்டு எல்லா ட்ரேட்ஸ்க்கும் மேக்ஸிமம் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். டர்னர், வெல்டர், வயர்மேன் இதெல்லாமே. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் இருக்கிற அந்த போஸ்ட்டுமே இதில் ஏஹெச்ஓ போஸ்ட்டுமே இதிலே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் முட்டையெல்லாம் தனியாக வரும். அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் பாருங்களேன் 50 போஸ்ட் இருக்குது ஏஹெச்ஓ.
டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஹவுசிங் போர்டு. டான்மேகில் பார்த்தோன்னா பர்னர் அண்ட் ஃபோர்மேன். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிஎன்எஸ்டிசியில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் படித்தவங்களது, வெல்டர் படித்தவங்க, ஃபிட்டர் படித்தவங்க, ஏசி மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் படித்தவங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. மொத்தம் 1910 போஸ்ட்டு. ரொம்ப கம்மினா இந்த லெவல் 5 கடைசியாக இருக்கு இல்லையா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதாவது நம்மளோட தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் இருக்கிறது மட்டும்தான் லெவல் வந்துட்டு 5 இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு லெவல் 1 நம்மளோட அதாவது டிஎன்எஸ்டிசியில். இது குரூப் 4 லெவல் 8 ஜூனியர் பர்னர் அண்ட் ஃபோர்மேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா குரூப் 2 லெவலு. ஸோ மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பே வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதை சொன்ன அந்த 2 மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. மற்றது எல்லாமே லெவல் ஆஃப் பே நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு அதிகமாக நமக்கு வந்துட்டு இதில் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க உங்களோட கேட்டகரிக்கு. எஸ்சிக்கு என்ன, எஸ்சிஏக்கு என்ன, எஸ்டிக்கு, எம்பிசிக்குன்ட்டு சொல்லிவிட்டு. பாருங்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம்க்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்போ யார் வேணால் எழுதலாம். பிஇ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்கலேருந்து எல்லாமே எழுதலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கல. சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் போஸ்ட்டு கெமிஸ்ட் கிரேட் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி இல்லைனா பிஎஸ்சியில் ஹானர்ஸ் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும், இல்லைனா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும், இல்லைனா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா ரிசர்ச் இன் பியூர் ஆர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி ஆர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 2 years. 2 yearsக்கு கம்மியாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா அனாலிட்டிக்கல் ஃபீல்டில். மைன் சர்வேயர்லேயும் அதே மாதிரி தான் சிவில் படிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ சிவில், இல்லைனா மைனிங் படிச்சிருக்கலாம் டிப்ளமோவில். ஸோ இல்லைனா சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடன்சி மைன் சர்வேயர்ஸில் வச்சுருக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜரில் அதே மாதிரி தான் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங், செகண்ட் கிளாஸ் மைன்ஸ் மேனேஜர் சர்டிஃபிகேட்டு. ஜூனியர் என்ஜினியருக்கும் டிப்ளமோ இன் சிவில். பாருங்கள், சிவிலுக்கு ட்ரிபிளிக்கு மெக்குக்கு தான் நமக்கு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் அதே மாதிரி தான். ஜென்ரல் மினிமமாக வந்துட்டு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதாவது நம்ம ஐஐஹெச்டி சேலமில் இருக்குது, அங்கே ஒன்று முடிச்சிருக்கணும் அவங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதாவது ஐஐஹெச்டி இந்த சென்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி பொன்மாப்பேட் சேலமில் இருக்குது, அந்த இதில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வாரணாசியில் இருக்கிற அந்த ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும். எனி அதர் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஹேண்ட்லூம் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் அவங்க ஒரு டிப்ளமோ. இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரில் கூட அவங்க வந்துட்டு முடிச்சிருக்கலாம். எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ எக்ஸாமினேஷன் போர்டு மெட்ராஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கணும். ஓவர்சீர் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதர் ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஒரு ஈக்குவலண்ட்டாக. எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அதிகமாக எதுவுமே கேட்கல. ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு பாருங்கள், டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இஷ்யூட் பை எனி யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் சிவில். சிவிலுக்கு நிறைய வந்திருக்கு பாருங்கள். சர்வேயர் ஆல்சோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கு, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா சர்வேயரில் வச்சுருக்கலாம் என்டிசி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கரில் பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் இன் கெமிஸ்ட்ரி வித் ஃபஸ்ட் கிளாஸு ஆர் டிப்ளமோ இன் ரப்பர் டெக்னாலஜி இன் பாலிமர். அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கருக்கு. ஜேடிஓ ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி என்ஜினியரிங் இருக்கலாம், ஆர்கிடெக்சர் இருக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் இருக்கலாம், இல்லைனா டிப்ளமோவும் இருக்கலாம், இல்லைனா ஐடிஐ படித்து என்டிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை என்ஏசி நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டோ அவங்க ஆர்கிடெக்சரல் டிராஃப்ட்ஸ்மேனில் வச்சுருக்கலாம். ஸோ ஜேடிஓக்கு எல்லாமே பாருங்கள் அந்த ரெலவெண்ட்டான டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ சர்டிஃபிகேட்ஸு கம்பல்சரி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுக்குமே கேட்கல. சிஹெச்என்எம்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டட் டிகிரி இன் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
ஆர் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதே மாதிரி டிப்ளமோ இன் சிஎஸ்சி, சிஇ, இசிஇ, ஐடி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இல்லைனா என்டிசி ஆர் என்ஏசி. ஜேடிஓ அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் டெக்னாலஜியும் பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்துட்டு என்ஜினியரிங்கோ இல்லை டெக்னாலஜி இன் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இல்லை மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். டிப்ளமோலையும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஐடிஐயில் என்டிசி ஆர் என்ஏசி. ட்ராட்ஸ்மேன் சிவில் என்டிசி ஆர் என்ஏசி இல்லை அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கு. என்ஜினியரிங் ட்ராயிங் இதுக்கு பார்த்தோன்னா டிப்ளமோ இன் என்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் குரூப்பில் கிரேட் 1 ட்ரேட்ஸ் அவைலபிள் இருக்குது. அந்த அதாவது இதுலேயே அனக்ஷர் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேடில் வந்துட்டு அவங்க முடிச்சிருக்கணும். அதாவது என்டிசியோ என்ஏசியோ அதில் முடித்தவங்க தான் இந்த என்ஜினியரிங் ட்ராயிங்க்கான சப்ஜெக்டை அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு ஜேடிஓ இஎம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ரெலவெண்ட்டான இதுதான் பாருங்களேன். ஃபேஷன் டிசைனிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னாலஜி, ஆப்பிள் டெக்னாலஜி ஆர் ஃபேஷன் டிசைன் அண்ட் க்ளோத்திங் டெக்னாலஜி இல்லைனா எஃப்டி முடிச்சிருக்கணும். இல்லைனா என்டிசி ஆர் என்ஏசின்னு எஃப்டிடி. ஃபுட் ப்ரொடக்ஷன் அதே மாதிரி தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்ரிங் டெக்னாலஜி, ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில். டிப்ளமோவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷனில் என்டிசியோ என்ஏசியோ அவங்க முடிச்சிருக்கணும். ஸோ ஐடிஐ படித்தவங்களும் எழுதுகிறாங்க, டிப்ளமோ படித்தவங்களும் இதில் எழுதுகிறாங்க, என்ஜினியரிங் படித்தவங்களும் எழுதுகிறாங்க. சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இதில் சிலபஸ் வந்து ஐடிஐ லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10th பாஸ் பண்ணவன் 8th பாஸ் பண்ணவங்க வந்து படிக்கிற சிலபஸ் எப்படி இருக்கும்னா ஒரு பேசிக்கான சிலபஸாக இருக்கும். ஸோ என்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. அதனால் சிலபஸை கரெக்டாக அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான சிலபஸை ப்ராப்பராக எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. ஐடிஐயில் இருக்க புக்ஸ் நிமி இதிலலாம் கொடுத்துருப்பாங்க, நெட்டில் அவைலபிள் இருக்குது. அதை எடுத்து ப்ராப்பராக எடுத்து படிங்க. கம்பல்சரி இந்த தடவை நீங்கள் வந்துட்டு இதில் த்ரூ ஆகிடலாம். அந்தளவுக்கு போஸ்டிங் வந்துட்டு மாதம் வந்திருக்கு. எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சிவிலுக்கெல்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ வந்திருக்கு. அதனால் நல்லா படிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் எதுனா நம்ம வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு போடலாமா இல்லை பர்டிகுலர் ட்ரேடு எதுனா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நம்ம கிளாஸஸ் வந்துட்டு போடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி சிலபஸ்ஸு பாருங்கள். ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 100, மேக்ஸிமம் மார்க்ஸ் 150. ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோம் அப்படின்னா 75 மார்க்ஸ் ஆஸ் யூஸ்வல் வந்து 75, ஆப்டிடியூடுக்கு 25, மொத்தமாக 100 மார்க்கு 150 மார்க்கு கொஷின்ஸ். ஸோ மொத்தமாக 300 மார்க்கு. ஸோ டிப்ளமோ பேப்பரு இல்லைனா ஐடி லெவலில் இருக்க பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 மார்க்குக்கு 3 hours நடக்குது. ஸோ இந்த பேப்பர் 2 வந்து சிபிடி மெத்தட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆன்லைனில் நடக்கும். பேப்பர் 1 பார்த்தோன்னா ஆஸ் இட் இஸ் நம்ம ஓஎம்ஆரில் நடக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, என்னென்ன லாங்குவேஜில் நீங்கள் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லாங்குவேஜ் அதாவது சிலதெல்லாம் பார்த்தோன்னா இங்கிலீஷில் எழுதலாம். இப்போ ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ கொஷின் பேப்பர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷில் மட்டும் இருக்குன்னா நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற புக்ஸை இதை மட்டும் இது பண்ணலாம். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக ஃபோட்டோவாக இருக்கட்டும், சிக்னேச்சராக இருக்கட்டும், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பொறுமையாக நிதானமாக ஒரு தடவைக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஸோ நல்லா படிங்க, அச்சீவ் பண்ணுங்கள். எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.